ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம நோவா தாத்தா பற்றி பார்க்க போகிறோம். கடவுள் ஆதாம் ஏவாளை படைச்சார் இல்லையா, அவங்க கீழ்ப்படியலை. அவங்கள ஏதேன் தோட்டத்திலேருந்து கடவுள் வெளியே அனுப்புனார். அவங்களோட பிள்ளைங்க காயின் ஆபேல். காயின் அவனோட தம்பியவே கொலை செஞ்சான். இப்படி மக்கள் செஞ்ச எல்லா விஷயமும் கடவுளுக்கு பிடிக்காமலே இருந்தது. நான் ஏன் இந்த மக்களை படைச்சேன் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார். ஆனால் கடவுளுக்கு பிடிச்ச மனுஷர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நோவா. அவருக்கு வயசு 600. கடவுள் நோவா தாத்தா கிட்ட, நான் இந்த மக்களையும் உயிரினங்களையும் நான் அழிக்க போகிறேன், ஆனால் உன்னையும் உன் குடும்பத்தையும் எனக்கு பிடிக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னார். 40 நாட்கள் இந்த பூமியில் மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதனால் நீ ஒரு மரக்கலம் செஞ்சுக்கோ, அதாவது பேழை, போட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு போட் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே எல்லோரும் போயிடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்குள்ளே நீயும் உன் குடும்பத்தார்களும் எல்லா உயிரினங்கள்லேருந்தும் ஒரு ஜோடி நீ உள்ளே கூட்டிகிட்டு போய்க்கோ அப்படின்னு சொன்னார். 40 நாட்கள் தொடர்ந்து மழை பெஞ்சது. பூமியில் எங்கேயும் வெள்ளப்பெருக்கு காணப்பட்டுச்சு. மலை உச்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு மலைக்கு மேலே 7 மீட்டருக்கு தண்ணி நின்றுச்சு. அந்த தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு 150 நாளுக்கு மேலே ஆச்சு. 150 நாட்களுக்கு அப்புறம் தண்ணி வடிஞ்ச பிறகு கடவுள் நோவா கிட்ட, நீ உன் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு வெளியில் போ, உயிரினங்கள் எல்லாத்தையும் வெளியில் விடு, இனிமேலாவது தப்பு செய்யாமல் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அப்போ நோவா தாத்தாக்கு வயசு 601 ஆச்சு. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.